இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு. விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டுல புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் மீட்டிங் 11 மணிக்குன்னா காலையில் 6 மணிலேருந்தே இந்த இணைப்பு எதற்காக? 2 விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் 2026க்கு முன்பு 2026க்கு பின்பு, முன்பு 1967 தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, 1977 தேர்தலுக்கு பின்பு தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு, அப்படியான அரசியல் சூழ்நிலை 50 வருடங்கள் கழித்து 2026 இப்ப சொன்னாங்களே இங்க வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய்ங்கிற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்களுடைய தலைவருடைய பெயர்ல உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்க பிரகாசமாக இருக்கும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. % தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மை நம்ம பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் அல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லைன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க 2 பேரும் சேரும் பொழுது டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அந்த முடிவு எடுக்க போது முன்னாடியே. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது, அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைலாம் எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மக்கள், எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. 2 பேரும் சேர்ந்து சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது, அதனால நாங்கள் எதுக்குறோம்னு சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழ் வெற்றி கழகமா? இல்லை, 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐயுஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க,
முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர், இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம். இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 25 எம்எல்ஏ அப்பயே குரல் கொடுத்தாங்க. திமுக சேரக்கூடாது சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது. உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களை பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார், அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, it's a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல, ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. அப்போ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ்ட் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆவற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, ஆனந்தும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதிமுகவுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். இது நம்மளுடைய குடும்பம். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். எல்லாருக்குமான ஒரு எதிர்காலம் இங்கே உருவாக்கப்படும் என்கிறதை சொல்லி நம்மளுடைய கொள்கை வழியில் எப்பொழுதும் நடப்பணுங்கிற உங்களுடன் பகிர்ந்துகிறேன். தேங்க்யூ.